மரண பயம் காட்டும் 3 ஆபத்தான லிங்கங்கள். இந்த லிங்கத்தை தொட்டிங்கன்னா கண்டிப்பாக மரணம் நிச்சயம். முதல்ல பார்த்தீங்கன்னா அசையும் லிங்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த லிங்கத்தை தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஷாக் அடிச்ச மாதிரி தூக்கி போட்டு கீழே விழுந்துருவீங்க. இந்த லிங்கம் எங்கே இருக்குன்னா பட்டீஸ்வரம் கோயிலில் தான் இருக்குது. இந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா கோயில் கட்டின காலத்திலேருந்தே அசைவமா, இரவு நேரத்தில் பயங்கரமாக அசைவமா. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் அசையும் லிங்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த லிங்கத்தை தொடர்றதுக்காக வராது வேணும்னே அந்த லிங்கத்தை தொட்ட உடனே அவருக்கு பயங்கரமான ஒரு ஷாக் அடிச்சு அவர் பறந்து போய் கீழே விழுந்தார். அதுக்கப்புறமா லிங்கத்தோட பவரை தெரிஞ்சுக்கிட்ட அவர் கோயிலுக்கு ஏகப்பட்ட தானங்களை கொடுத்துட்டு அங்கேருந்து பயந்தே ஓடிட்டார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எண்ணெய் குடிக்கும் லிங்கம். குடமா எண்ணெய் குடிச்சிட்டு இருக்கா. ஆமாம், ஒரு நாளைக்கு 10-20 லிட்டர் நல்லெண்ணெயை இந்த லிங்கத்து மேலே ஊற்றுறாங்க. ஆனால் அந்த ஊற்றப்படுற எண்ணெய் எல்லாமே எங்கே போகுதுன்னு இது வரைக்குமே தெரியல. அந்த லிங்கத்து மேலே ஊற்றும் பொழுதே அந்த லிங்கம் எல்லா எண்ணெயுமே தனக்குள்ள உறிஞ்சிக்குதாமா. பல ஆராய்ச்சிகளை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க இந்த கோயிலை சுற்றி. பட் அந்த எண்ணெய் எங்கே போகுதுன்னு தெரியல. மறுநாள் பார்க்கும்போது இந்த லிங்கத்து மேலே எண்ணெய் ஊற்றின அடையாளமே கொஞ்சம் கூட தெரியவில்லை. 10-15 வருஷமா அந்த லிங்கத்துக்கு எண்ணெயோட தண்ணியை ஊற்றாத மாதிரி தான் மறுநாள் காட்சி அளிக்குது. முன்னாடி எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும். மூணாவது பார்த்தீங்கன்னா அமர்நாத் லிங்கம். உலகத்திலேயே ரொம்ப மர்மமான லிங்கம் இந்த லிங்கம் தான். காரணம் கரெக்டாக வருஷம் எப்படி இந்த இடத்துல ஒரு பணியால் ஒரு லிங்கம் உருவாகுதுன்னே தெரியல. அது மட்டும் இல்லாமல் பார்வதிக்கு சிவன் ரகசியம் சொன்ன இடமாவும் இந்த இடம் இருக்குது. கரெக்டாக இந்த இடத்துல எப்படி ஒரு பனிலிங்கம் உருவாகுதுன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல. இந்த பனிலிங்கத்துக்கு பக்கத்தில் தான் சிவனும் பார்வதியும் புறா வடிவத்தில் தினமும் வராங்கன்னு நம்பப்படுது.